எல்லாருமே யூஸ்டு கார் தேடிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு 4 கார், சின்ன கார் லோ பட்ஜெட்லயும் கொண்டு வந்திருக்கோம். ஹேட்ச்பேக்ல கொஞ்சம் பெரிய கார் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி 7 சீட்டர் கொண்டு வந்திருக்கோம். 7 சீட்டர்ல லேட்டஸ்ட் மாடல் நியூ ஷேப் கொண்டு வந்திருக்கோம். இது அத்தனையும் யூஸ்டு கார் மார்க்கெட்ல பிரீமியம் செக்மெண்ட் சொல்லக்கூடிய மாருதி சுசுகி காருங்க. எல்லா விதமான செக்மெண்ட், எல்லா விதமான பட்ஜெட் கார்லயும் கொண்டு வந்திருக்கோம். இதுதான் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். சூப்பரா இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். நல்ல கார்கள், குவாலிட்டியான கார்களை கொண்டாந்து கொடுக்க. இன்னொன்று முக்கியமா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடணும்னு நினைக்கிறேங்க. யூஸ்டு கார்ல நிறைய பேர் நினைக்கிறீங்க நாங்க ரேட்டு கூட போகுது அப்படின்னு சொல்லி. யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி ஒரு பிரீமியம் செக்மெண்ட், மக்கள்கிட்ட ரொம்ப வாண்டடா இருக்கும். யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் நிறைய மாருதி சுசுகி தான் சேல் ஆகும். ஆனா அது இல்லாம இந்த கார்கள் எல்லாமே நம்ம கஸ்டமர்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்றோம். கஸ்டமர்கிட்டையும் ஒரு நியாயமான மார்க்கெட் வேல்யூ கொடுத்து தான் நம்ம காரை வாங்குறோம். அவங்கள்ட்ட கம்மியா வாங்கி உங்கள்ட்ட அதிகமா சேல்ஸ் பண்ண போறது கிடையாது. கஸ்டமர்கிட்ட அதே மாதிரி நம்ம சொல்லி தான் வாங்குறோம். நாங்க சேல் பண்ண தான் வாங்குறோம். எங்க ஷோரூம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆர்சி ஓனர்கிட்ட கார் வாங்குறோம். அவங்கள்ட்டையும் நியாயமான பிரைஸ் கொடுத்து தான் வாங்குறோம். நம்ம சேல் பண்ணும்போது ஒரு சின்ன மார்ஜின் வச்சு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டை நம்ம செக் பண்ணி எடுக்கிறோம். குவாலிட்டியான கார்களை செக் பண்ணி எடுக்கிறோம். இப்படி நிறைய விதங்கள் நம்ம வந்து ப்ராப்பரா பண்றதுனால ஒரு குவாலிட்டியான கார்களை கொடுக்க முயற்சி பண்றோங்க. அதுவும் ரீசனபிள் பிரைஸ்ல. வாங்க இப்ப என்னென்ன கார்கள்லாம் இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த கார்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ்ல இருக்குங்க. வெல்கம் கார்ஸ் அப்படின்னாலே குவாலிட்டி இன் அவர் ஹேண்ட். தரங்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னா யோசிக்காம விசிட் பண்ணி பார்க்கக்கூடிய இடம் தான் நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ். நம்ம ஷோரூம் தாங்க. வாங்க குவாலிட்டியான கார்கள என்னென்ன பட்ஜெட்ல இருக்கு, என்னென்ன வேரியன்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல லோ பட்ஜெட். லோ பட்ஜெட்ல குவாலிட்டி தாங்க முக்கியம். குவாலிட்டி நீங்க வேணாம், எனக்கு லோ பட்ஜெட் தான் வேணும்னா மத்த மார்க்கெட்லாம் இருக்கு. தேடி பாருங்க. நம்ம குவாலிட்டியான ஹேட்ச்பேக்குங்க. மாருதி சுசுகி அல்டோ 800 2014 2 ஓனர் 73,000 கிலோமீட்டர் ஓடிருங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. வண்டியில ஃப்ரண்ட் ரெண்டும் நியூ டயர் போட்டிருக்கோம். உங்களுக்கு 2 பவர் விண்டோ வந்துருங்க. ஏசியோட குவாலிட்டி ரொம்ப தரமா இருக்கும். மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் நீங்க லைவ்ல பார்த்துருப்பீங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் எவ்வளோ கோட் பண்றோம் அப்படின்னா 2,40,000 கோட் பண்றோம். நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. ஒரு சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பலேனோ பார்க்குறோங்க. இதுல வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2023 டெல்டா வேரியண்ட்ல வராது. இது வந்து டெல்டா வேரியண்ட்டுங்க. அதுவும் 2019 சிங்கிள் ஓனருங்க. வெறும் 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுல ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப் வந்துரும். அது இல்லாம டெயில் லைட்லாம் வந்துருதுங்க. ஃபாக் லாம்ப், ரோமிங் ஃபிட்டிங்ஸ், அது இல்லாம லோக்கல் நம்பருங்க. TN49 தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன். அது இல்லாம பேக்ல வந்து உங்களுக்கு பேக் வைப்பர் வரும். டீபாக் லைன் வரும். ஒரு ஸ்பாய்லர், ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துரும். உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துரும். கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துரும் மெயினா. அதே மாதிரி பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துரும். 4 விண்டோ பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துரும். உங்களுக்கு ரியர்ல பார்த்தீங்கன்னா பவர் ஜாக்கெட் வந்துரும். ரீடிங் லாம்ப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் வரும், சென்ட்ரல் லோவர்லேயும் வரும். அப்பல்சரியில் டயர் பேண்டும் டயர் பேண்டும் குவாலிட்டியான ஒரு டயர் பேண்ட்ல இருக்குங்க. இந்த வண்டிக்கான பிரைஸ் எவ்வளோ கோட் பண்றோம் அப்படின்னா 6,25,000 கோட் பண்றோம். நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. காருடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்குங்க. எக்ஸ்டீரியர்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. தரமான காரை நம்ம நிப்பாட்டியிருக்கோம். வாங்க அடுத்து ஒன்று லோ கிலோமீட்டர்ல ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் ஒரு மாருதி சுசுகி எர்டிகா பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகா 2012 சிங்கிள் ஓனருங்க. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் 84,000 கிலோமீட்டர். நீங்க நேர்ல வந்தா சர்வீஸ் ரெக்கார்ட் பேப்பரே நீங்க பார்த்துட்டு போயிடலாம். மதுரை நம்பரு. விஎக்ஸ்ஐ வேரியன்ட் பெட்ரோல். இதுல உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ வந்துரும். ரூப் ஏசி வந்துரும். சென்ட்ரல் லாக் வந்துரும். ஃபீல்டு ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. ஒரு குவாலிட்டியான எஃப்எம் போட்டோன்னே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஏசி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. லோ கிலோமீட்டர் நல்லா இருக்கு. எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கு. காருடைய இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும்னா புது இன்ஜின் என்ன பர்ஃபார்மன்ஸோ அதே தான். இவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். குவாலிட்டியா இருக்கு. 1,00,000 கிலோமீட்டருக்குள்ள தானே ஓடி இருக்கு. ஒரு கார் அப்படிங்கிறது நம்ம டூ வீலருக்கு 1,00,000 கிலோமீட்டர்னு சொல்லுவோம். காருக்கு 3,00,000 கிலோமீட்டர் வந்து தாராளமா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கனாலே 3,00,000 கிலோமீட்டருக்கு மேல ஓடுங்க. நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா 5,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த காரா இருந்தாலும் ஓடும். நிறைய பேர் சொல்லுவாங்க 1,00,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு. டூ வீலர் மட்டும்தான் 1,00,000 கிலோமீட்டர் ஓடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சின்னதா வேலை வைக்கும். மற்ற எந்த வண்டிக்குமே 5,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமா நீங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட் பண்றீங்க, இன்ஜின் ஆயில் கரெக்டா மாத்துறீங்க, ஏர் ஃபில்டர் மாத்துறீங்க, பிரேக் ஷூ எல்லாமே நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா இன்ஜினுக்கு பெருசா வேலை வைக்காது. அதனால நிறைய பேருக்கு கிலோமீட்டர் பார்த்துட்டு 1,00,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுனாலே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு ஒண்ணும் இல்லை அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். அதுக்குன்னு ஒரு காலங்கள் இருக்கு. அப்படியே பயணிச்சுட்டே இருக்கலாம். இந்த வண்டிக்கான பிரைஸ் எவ்வளவு கோட் பண்றோம் அப்படின்னா 5,25,000 கோட் பண்றோம்.
ரீசனபிளான பிரைஸுங்க. மார்க்கெட்டோட இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 குறைச்சு தான் சொல்லியிருக்கோம். அதுல 5,20,000 சொல்றோம்னா எதுக்கு வரும்னு தெரியும். நியாயமான பிரைஸ்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நியாயமான பிரைஸ்ல உங்களுக்கு செல் பண்ணவும் காத்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. 2012 சிங்கிள் ஓனர் 84,000 கிலோமீட்டர் ஓடுன VXI பெட்ரோல் வேரியன்ட். அடுத்த ஒரு எர்டிகா. இதுவும் VXI தாங்க. 2020 மாடல் சிங்கிள் ஓனர் 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குங்க. அதுவும் நியூ ஷேப் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. எக்ஸ்டீரியர், இன்டீரியருக்கு ஏதாவது நீங்க செலவு பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ரெடி டு யூஸ் தான். 2020 சிங்கிள் ஓனர் 67,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுல உங்களுக்கு 4 விண்டோ பவர் விண்டோ வந்துரும். சென்ட்ரல் லாக் வந்துரும். உங்களுக்கு ஸ்டீரிங் மவுண்ட்லயே வாய்ஸ் காலிங், வால்யூம் பிளஸ் மைனஸ் பட்டன்ஸ் வந்துரும். உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட் வந்துரும். உங்களுக்கு ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துருங்க. டயர் பேண்டும் அவரேஜா இருக்கு. பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட், சேஃப்டிக்கு 2 ஏர் பேக். வண்டி நல்லா இருக்கு. எப்பவுமே நம்மளுடைய வெல்கம் கார்ஸ்ல மாருதி சுசுக்கியும் நம்மள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி மகேந்திரா கார்கள் எந்த காரா இருந்தாலும் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கும். மகேந்திராவுல நீங்க நிறைய கார்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல டீசல் ரேஞ்ச் குடுக்கக்கூடிய கார்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்றதுல நம்மள்ட்ட வெல்கம் கார்ஸ்ல இருக்கும். மாருதி சுசுகி எப்பவுமே அவைலபிளா இருக்கு. இந்த வண்டிக்கு எவ்வளவு கோட் பண்றோம் அப்படின்னா 2020 சிங்கிள் ஓனர் 67,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 9,50,000 9,00,000 வரைக்கும் நம்ம போகுதுங்க. நம்ம கோட் பண்றது 8,90,000 கோட் பண்றோம். நேர்ல வாங்க. 8,90,000 ஒரு சின்ன நெகோசியபிள்காண்டி சொல்றதுதான். வந்து வண்டிய காருடைய குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அலையாம ஒரு நம்பிக்கையோட ஒரு குவாலிட்டியான கார் வாங்கணும்னா நீங்க வெல்கம் கார்ஸ் வரலாம். வந்து செக் பண்ணி பாருங்க. காருடைய குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா சின்னதா நெகோசியேட் பண்ணிக்கலாம். இத்தனை வண்டிகள் எல்லாத்துக்குமே ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. உங்களுடைய பேப்பர்ஸ் மட்டும் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 80 to 90% வரைக்கும் சில கார்களுக்கு பண்ணிடலாம். சில கார்களுக்குலாம் ஒரு 75% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கார்களுடைய வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எல்லா விதமான செக்மெண்ட் ஆட்களுக்கும் கார்களை நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். சின்ன கார் பார்க்குறவங்களுக்கு ஹேட்ச்பேக்ல பெரிய கார், 7 சீட்டர்ல ஓல்டு ஷேப், 7 சீட்டர்ல லேட்டஸ்ட் ஷேப், இது அத்தனையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். கார் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார் சார். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தை தரும். இன்னும் பல கார்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை பை. தேங்க்யூ.